ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளைக்கு கொண்டு சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அநேகருக்கு இந்த ஒவ்வொரு நாளும் இந்த டெய்லி டிவோஷன் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தையினால் அனுப்பி அந்த நாளுக்குடைய மன்னாவை கொடுக்கணும். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆபகுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். நாம இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். தேவ மனுஷனா உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். வேலை நாட்களில் வாரத்தினுடைய முதல் ஒரு நாள் தேவப்பிள்ளையில் நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய பொறுப்புகள், பல காரியங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க. இந்த நாள் நீங்களும் அதை அறிக்கை செய்க. மகிழ்ச்சி நாள். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் களி கூறுதலாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சுற்றி நிறைய பாடுகள் உபத்திரம் இருக்க தான் அதை பற்றி மைண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க தேவப்பிள்ளையில். அதனால தான் நெகேமியா 8:10 வாசிப்போம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது அவங்க பலன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக மாற்றுறதுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பலனாக இருந்து கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்கிறாருன்னா, அதே ஆபகுக்கு 3:17 வாசிங்களேன். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்றவை போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, கர்த்தர்கள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்படிங்க சாத்தியம் இது? பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், 2வது திராட்சை செடியில் பழம் உண்டாக போனாலும், 3வது ஒலிவு மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், 4வது வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும், 5வது கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், 6வது தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் எது இருக்குதோ இல்லையா அப்படின்னா அந்த ஹோல் லைஃப் அதில் வந்துடுச்சுங்க. நம்ம வாழ்நாள் முழுமே அடங்கிடுச்சது. இதெல்லாம் இல்லைனாலும் நான் வாழுவேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை பெரிய பாக்கி! இதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? எப்படி இல்லை, இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லைனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். தேவப்பிள்ளையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா அதுதான் சொல்கிறாரு. இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இல்லைன்னு குறையா வச்சுக்காதீங்க. இன்றைக்கி ஜீவனை கொடுத்துருக்கிறார், இந்த நாளை கொடுத்துருக்கிறார், என்னை நடத்துவார். ஆமென். நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கேன், தெய்வ பிரசன்னத்தில் இருப்பேன். அவரை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருப்பேன். அவர் என் தேவையெல்லாம் பார்த்துக்கொள்வார். இந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவாங்க, வாழ்க்கை அவ்வளோ ஆசீர்வாதமாக இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே 19வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதெல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒரு விசுவாச அறிக்கை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. இதுதாங்க உண்மை, இதுதான் சத்தியம். இதை நம்புங்க தேவப்பிள்ளைகளை. எது இருக்குதோ இல்லையோ அவருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார். உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்குவார். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சிங்கம் காட்டுக்கு ராஜா தான், பெரிய பயங்கர பலசாலி தான். சில நேரத்தில் மான்களை துரத்தும் போது அந்த மான்களோட வேகத்துக்கு அது ஈடு கொடுக்க முடியாது. அந்த மான்கள் போய் புதரில் அப்படியே மறைஞ்சிடும், சிங்கம் ஏமாந்து போயிடுமா. கர்த்தர் உங்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார். அப்படின்னா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுற நிச்சயமாக ஆண்டவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வார். ஒருவேளை என்னென்ன காரியத்தை துக்கப்பட்டீங்களோ, வேதனைப்பட்டீங்களோ, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷம் அடைய செய்வார். கண்களை முடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நாங்கள் உங்கள் பிரசனத்தில், உங்கள் சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே பலன் அடைந்து ஆண்டவரே உங்களை சார்ந்து கொள்கிறோம்ப்பா. இவங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியா, இவங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இவங்களை ஆண்டவரே குறைவுகள் நிறைவாய் மாறட்டும்.
ஆசீர்வதி. இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு கொடுக்குறேன். உங்கள் ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உயர்ந்த ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார். தைரியமாக போங்க. God bless you.